சகோதரர்களின் மனதில் பொறாமை இனி வெறும் உணர்வாக இல்லை, அது ஒரு திட்டமாக மாறியது. இரவின் இருளில் 10 சகோதரர்கள் ஒன்று கூடினார்கள். யூசுப்பை கொன்றுவிடலாம், இல்லை தூர நாட்டில் விட்டுவிடலாம், கிணற்றில் தள்ளிவிடலாம். மனித வரலாற்றின் மிகப்பெரிய சதித்திட்டங்களில் ஒன்று அன்று இரவு வடிவெடுத்தது. அடுத்த காலை சகோதரர்கள் முகத்தில் புன்னகை அணிந்தனர். அப்பா, யூசுப்பை நாங்கள் கூட்டிச் செல்கிறோம். வயல்வெளியில் விளையாடட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். யாக்கூப் நபி தயங்கினார், ஆனால் அவர்களின் வார்த்தைகளை நம்பினார். சிறுவன் யூசுப் எந்த சந்தேகமும் இல்லாமல் சகோதரர்களோடு நடந்தான். அவன் அறியவில்லை, அந்த பயணம் அவன் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் என்று. வெளிமைதானத்தில் தனிமையான பாறை வெளியில் சகோதரர்கள் யூசுப்பை சூழ்ந்தனர். என்ன நடக்கிறது என்று யூசுப் கேட்டான். பதில் வரவில்லை. அவர்களின் கண்களில் அன்பு இல்லை. அன்று வரை அண்ணன்களாக இருந்தவர்கள் அன்று எதிரிகளாக நின்றனர். அந்த வயல்வெளியில் ஒரு கிணறு இருந்தது. ஆழமான கிணறு, இருண்ட கிணறு. அல்லாஹுவின் திட்டத்தில் அந்த கிணறு ஒரு கருவியாக காத்திருந்தது, ஒரு நபியை உயர்த்துவதற்கான தொடக்கப்படி. யூசுப்பின் சட்டையை கழற்றினார்கள், கைகளை பிடித்தார்கள், கிணற்றின் விளிம்பில் நிறுத்தினார்கள். அலறல் ஒலித்தது, கிணற்றில் எதிரொலித்தது. பிறகு மௌனம்.